சஞ்சுவோட பெர்ஃபார்மன்ஸ் தான் தல. 3 மேட்ச் எவ்வளவு பேர் அவர் ட்ரோல் பண்ணாங்க தல. எதுக்கு எடுத்தோம் ஜடேஜா எதுக்கு டிராப் பண்ணோம் அப்படின்லாம். he proved himself. அவ்வளவுதான். லெவல் ப்ரோ. ரியலி கம்பேக் சூப்பர் கிங்ஸ். ஓஜி சிஎஸ்கே பார்த்த மாதிரி இருந்துச்சு. பண்ணிருக்காங்க சார். ஏற்கனவே பவுலிங் யூனிட் தான் ரொம்ப நம்மளுக்கு வீக்கா இருக்க மாதிரி இருந்துச்சு. எப்படினாலும் ரன்ஸ் வந்து 200 ரன்ஸ் எப்போதுமே அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. பட் ஆனா வந்து நம்மள்ட்ட பவுலிங் சைடில் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால தான் நம்மளால ஜெயிக்க முடியாம இருந்தது. இன்னைக்கு கம்பேக் கொடுத்துருக்காங்க பவுலிங்ல. ஓகே, இது அப்படியே இந்த மொமெண்டம் எடுத்துட்டு போனாங்கன்னா ஓகே சூப்பரா இருக்கும். தேங்க்ஸ். நல்லா இருக்கு. இது வரைக்கும் இல்லாத காம்பினேஷன் வந்திருக்கு. சஞ்சு சாம்சன் பேட்டிங் எக்ஸலன்டா இருந்தது. ஃபீல்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. பவுலிங் நியூ பவுலர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அருமையா இருக்கு. இன்னொன்னு இன்னைக்கு சேட்டா பாத்தீங்கன்னா பயங்கர ஃபீல்டிங் பண்ணாரு. நம்ம தோனி அப்படி இருந்தா அந்த இடத்துல பண்ணுவார். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சேட்டா ஃபீல்ட் சேப்டாச்சு. பக்கா ஸ்கெட்ச் எல்லா விக்கெட்டும் தூக்குறாரு. செம்ம இம்ப்ரூவ்மெண்ட். ஓவர் டைம்லாம் லாஸ்ட் இயரே நான் நினைச்சேன் அவர் ஐஎல்டில பாத்தீங்கன்னா நல்லா பண்ணி தான் நம்ம சென்னை பிக் பண்ணாங்க. 1.5 crore ஒர்த் ப்ரோ. ரியலி அவரு யூஸ் பண்ணல. பட் இந்த யூஸ் பண்ண அவன் யாருன்னு காமிச்சிட்டான். ஓவர் 10 ஆர்சிபி மேட்ச்லயே பாத்துருப்பேன். ஓவர் டிப்ரெஸ் ஆகி பண்ண இந்த மேட்ச் இல்ல ப்ரோ. நான் வந்து 2010ல இருந்து பார்த்தேன். இப்போ இருக்க பசங்க எல்லாம் பேச வரும்ல ப்ரோ. கேட்டா 18 வருஷம் நாங்க சப்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. விராட் கோலி எப்போ ஃபேமஸ் ஆனாரு சொல்லுங்க. இப்போ நம்ம தளபதி விஜய் வச்சு இவ்வளவு ஸ்டார்டிங்ல நல்லா வந்துருக்கு. 2 படம் 3 நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? 18 வருஷம் அதை மட்டும் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொல்லல. அதை விட்டது மத்தவங்க மட்டம் தட்டது. இந்த 18 வருஷம் சொல்லக்கூடாது மெயினா. ஓகேவா? டெஃபினட்டா ப்ரோ. ஒரு லெகசி தான் போயிட்டே இருக்கணும். ஒருத்தரே நம்ம டப்பி பண்ணி இப்போ சஞ்சு வந்திருக்காரு. நல்லா பண்ணாரு. ருத்ராஜ் கேப்டன் இருந்தாலும் சஞ்சு பக்கா ஸ்கெட்ச் நான் சொல்றேன். செம்ம ஃபீலிங். நீங்க பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு? பக்கா 100 அகமது கிட்டத்தட்ட அவரே 30 ரன் கிட்ட சேவ் பண்ணிருப்பாரு. உழுந்து அதான் இப்பதான். ஆமா, ஏன்னா இப்ப சேப்பாக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பிச்சு நல்லா மாறி கிட்டத்தட்ட ஹைதராபாத் பிச்சு மாதிரி தான் மாறி இருக்குன்னு சொல்றாங்க. சோ இனிமே நம்ம பேசர்ஸ் நம்பி நல்லா பவுன்சிங் லென்த்தும் பிளஸ் ஸ்லோ பவுன்சர் போட்டு நம்ம நல்லா இது பண்ணுவோம். டெஃபினட்டா இல்ல ப்ரோ. ராஜஸ்தான் ரொம்ப நல்லா இருக்கு. கப் அடிக்க எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் நான் எதிர்பார்க்கறேன் ராஜஸ்தான் ப்ரோ. சிஎஸ்கேக்கு நான் சொல்றேன். ஏன்னா நல்லா ஒரு கப் அடிக்கிற டீம் நல்லா இருக்கு. அவங்க ஸ்குவாட் பயங்கரமா இருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 250+ அடிச்சாகணும். அப்பயும் அவங்க கிட்ட சேஸ் பண்ற இது இருக்கு பேட்டிங். ஸோ நம்ம பவுலிங் எப்படின்னா அவங்களோட வீக்னஸ் நம்ம இது பண்ணி ஏன்னா அடிக்க தான் போறானா ஸ்லோ பால் அந்த இது சொல்ற டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ண சேட்டா பண்ணாரு பாத்தீங்களா இன்னைக்கு அதே ஸ்கெட்ச் தான். ஆமா ஆமா ருத்ராஜ் கொஞ்சம் அப்படியே இருக்கு. ஆனா நம்ம அவர் ஏசியா கப் பாத்தீங்கன்னா வின் பண்ணி கொடுத்துருக்காரு. நமக்கு மெடல் அடிச்சிருக்காரு. சும்மா சொல்ற கூடாது. வரும் கண்டிப்பா ஒரு நாள் கம்பேக் கொடுப்பாரு. ருத்ராஜ் யாருன்னு பாப்பாங்க. ஏன்னா 2 கப் அடிச்சு கொடுத்துருக்காரு. நம்ம சும்மா இல்ல எதிர்பார்க்கலாம். பட் டீம் இப்போதைக்கு நம்ம கிட்ட நல்லா இருக்கு. சோ இதை வச்சே போவோம். உர்வில் பட்டேல் ஆன் டிசர்வ் தான் ப்ரோ. கண்டிப்பா பிளேயிங் 11 வைக்கணும். வச்சுதான் ஆகணும். அவருக்கு ஏதாவது சான்ஸ் கொடுத்து நம்ம இது பண்ணலாம் ப்ரோ. நல்லா இது பண்ணா ஓகே தான் ப்ரோ. ப்ரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நைட் எப்படி தூங்க எனக்கு தெரியல. பழைய சிஎஸ்கே ஃபேன் ப்ரோ. கிட்டத்தட்ட இந்த டீம் பாத்தீங்கன்னா 2010ல சப்போர்ட் பண்றாங்க. தலை அந்த 2 6 அடிச்சு பாருங்க பஞ்சாப். அப்பையில இருந்து ஃபேன் ஆகணும் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற லெவல் இது இருக்கு. பெட்டரா பண்ணோம்னா டீமுக்குள்ள எந்த ப்ரோ ஃபிலிமிங் பாத்தீங்கன்னா கோச்சிங் வந்து செட் பண்றாரு. பட் என்ன அதுக்குள்ளே நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. எல்லாம் சேர்ந்து ஒத்துமையா பண்ணி நல்லா இதுவா பண்ணா கரெக்டா. சாம்சங் இன்னைக்கு தான் ப்ரோ பண்ணாரு. அவர் இன்னைக்கு தான் ஆக்டிவா நான் பாக்குறேன். ஏன்னா ட்ரேட் பண்ணி இப்பதான் புது டீம் வந்திருக்காரு. புது டீம் யார் வந்தாலும் எவ்வளவு பெரிய பிளேயர் அமைதியா இருப்போம் உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட எப்படின்னா கெய்க்வாடுக்கும் சாம்சனும் சேர்ந்து நல்லா பண்ணா இது வரலாம். ஆமா அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் ஆனா நம்ம டீம் ஜெயிக்கணும்ல அதுவே நம்ம பாக்குறோம். ஆனா 2 பேருமே கார்த்திக் சர்மா டொமஸ்டிக்ல ஃபாலோ பண்றோம். அவர் 60 மான்ஸ்டர்னு ஒரு பேருக்கு நல்லா அடிப்பாரு. பிரசாந்த் தீர் பாத்தீங்கன்னா நொய்டா சூப்பர் கிங்ஸ் இதுல ஆடி இருக்காரு. யூபி லீக்ல செம்ம பிளேயர். ஒரு பக்காரும் ஓகே. ஆயுஷ் மாத்திரை அவர் அண்டர்ரேட்டட் வின்னிங் கேப்டன் சும்மா இல்ல ப்ரோ. அந்த அளவுக்கு பண்ணிருக்காரு. ஆயுஷ் மாத்திரை என்னன்னா கொஞ்சம் ஷார்ட் மிஸ் ஆகுது பேட்டிங் பொசிஷன். மத்தபடி பதில் தரமான பிளேயர். டெஃபினட்டா ஒரு நானே அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஆயுஷ் மாத்திரை அடிப்பான். அவனுக்கு பயம் கிடையாது. ஒருத்தனை அமிச்சுட்டு நீங்க பிச்சை தெரிஞ்சுக்கலாம். அவன் அவுட் ஆயிட்டானா ருத்ராஜ் கிட்ட பிடிச்சது என்னன்னா ஆங்கர் இன்னிங்ஸ் தான். இது கீழே வந்து ஓப்பனிங்கும் சரி இதுவா இருக்கு. ஸோ எனக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஆயுஷ் மாத்திரை எப்படி அக்ரெசிவா தான் போறான். சேட்டா நின்று தான் ஆடி ஆகணும். ஸோ இந்த காம்பினேஷன் ஒர்க் ஆகணும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைன் தேங்க்யூ. வெற்றி தோல்வி என்று சரிதான் ப்ரோ. அதுதான் பார்க்கல. நீங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸா பார்த்து விட்டா சரி. அதை விட்டு ஸ்டேட் டீம் அது இப்ப சிஎஸ்கே பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது பிரான்சைஸ் அதை விட்டு தேவையில்லாம இன்சல்ட் பண்ண அது தப்பு தான். அதுக்காக நம்ம இங்க இருக்கோம் யாரையும் பண்ற கூடாது. கொஞ்சம் அவங்க டீம்ல 18 ஜெர்சி போட்டு ஒருத்தர் அவர்கிட்ட போய் கேட்டு வாங்க சொல்லுங்க. ஓகேவா? ஒரே வாரத்துல முடிச்சிடுறேன். பழைய லாஸ் யாருன்னு கேட்டு பார்க்க சொல்லுங்க. தோனி என்ற யாருன்னு கேட்டு பார்க்க சொல்லுங்க. பழைய டீமே நான் சொல்றேன். வேற லெவல்ல இருந்தது. சூப்பரா இருக்கு. எப்படின்னு பார்த்தா இன்னைக்கு ஓவர் 10 சூப்பரா பவுலிங் போட்டாரு. மேட்ச் ஒரு த்ரில்லிங்கா இருந்தது. கடைசி மினிட் வரைக்குமே ஸ்டப்ஸ் இருக்க வரைக்குமே அவங்களும் ஜெயிக்கிற மாதிரி இருந்தது. ஈக்குவலா இருக்கும்போது பினிஷிங்ல நல்ல ஒரு விக்கெட் எடுத்து சூப்பரா இருந்தது. வேற லெவல் சேட்டன் வேற லெவல்.
அடுத்த தலைமுறை அடுத்து ஜோனிக்கு அடுத்து சிஎஸ்கேன்னு ஒரு டீம் இருக்கணும்ல. ஓகே, ஆக்சுவலா நான் ஒரு மும்பை ஃபேன். பட் இன்னைக்கு வந்து சிஎஸ்கே தொடர்ச்சியா தோல்வியை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஜெயிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல நான் பார்த்திருக்கேன். கேக்வாடோட கேப்டன்சி அப்படின்னு எனக்கு அந்த அளவுக்கு பெற்றா மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது தெரியல சார். பட் ஆனா ஓகே, பட் இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. எல்லா பிளேயருக்கும் உள்ளது தானே சார். சஞ்சு சாம்சனுமே 3 மேட்ச் விளையாடவே இல்லை, இன்னைக்கு செஞ்சுரி போட்டுருக்காரு. அவருக்கான டைம் வரும்போது கண்டிப்பா அவருக்கான மொமெண்டம் கிடைக்கும் போது கண்டிப்பா அடிப்பாரு. இன்னைக்கு நல்லா பண்ணிருக்காங்க சார். ஏற்கனவே பவுலிங் யூனிட் தான் ரொம்ப நம்மளுக்கு வீக்கா இருக்க மாதிரி இருந்துச்சு. எப்படினாலும் ரன்ஸ் வந்து 200 ரன்ஸ் எப்போதுமே அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. பட் ஆனா வந்து நம்மள்ட்ட பவுலிங் சைடில் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால தான் நம்மளால ஜெயிக்க முடியாம இருந்தது. இன்னைக்கு கம்பேக் கொடுத்துருக்காங்க பவுலிங்ல. ஓகே, இது அப்படியே இந்த மொமெண்டம் எடுத்துட்டு போனாங்கன்னா ஓகே, சூப்பரா இருக்கும். தேங்க்ஸ். சூப்பர் தல, வார்த்தையே இல்லை எனக்கு மேட்ச் பத்தி சொல்றது. சஞ்சு மேட்ச் எப்படி ஆடுது? சஞ்சுவோட பெர்ஃபார்மன்ஸ் தான் தல. 3 மேட்ச் எவ்வளவு பேர் அவர் ட்ரோல் பண்ணாங்க தல. எதுக்கு எடுத்தோம், ஜடேஜா எதுக்கு டிராப் பண்ணோம் அப்படின்லாம். he proved himself. அவ்வளவுதான். he just proved 115 ரன்ஸா வேற லெவல். எல்லா ஃபேன்ஸுக்கும் ஒரு செம்ம ஹாப்பினஸ் கொடுத்தாரு அவரு, ஒரு நம்பிக்கை. அவ்வளவுதான். சிஎஸ்கே பிரான்சைஸியை பார்த்து ஏதோ ஒன்று சொன்னார் நினைக்கிறேன். செல்யூட் ஏதோ அடிச்சார், ஹெல்மெட் அவுட் பண்ணி சாட்டிஸ்ஃபைட். நானே மலையாளி தான் ப்ரோ, எனக்கு அவ்வளோ ஹாப்பியா அந்த சேட்டாவோட பெர்ஃபார்மன்ஸுக்கு. எதுவும் சொல்றதுன்னு தெரியல. ஹேட்ஸ் ஆஃப். பவுலிங் நல்லா இருந்தது தல. குர்ஜன் பிரீத் பக்கா பவுலிங் தல. எல்லாருமே பக்காவா போட்டிருக்கானுங்க. செம்ம ஹாப்பி. அகில் ஹுசைன் எடுத்துட்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் ஓவருக்கு, 2 நோ பால் கொடுத்திருந்தாரு. ஐ திங்க் இந்த மேட்ச் கொஞ்சம் சரியில்லை. போக போக பெட்டர் வைஸ் பண்ணிப்பாரு. டிஃபரன்ஸ் செம்ம டிஃபரன்ஸ் அவர் பவுலிங்ல நல்லா இருந்தது, செமையா இருந்தது. சர்ஃப்ராஸ் கான் யூயோ ப்ரோ சர்ஃப்ராஸ் கான் கேட்ச் எப்பா ஐயோ நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரோ, சத்தியமா சொல்றேன் ப்ரோ. குடிக்கிறாரு, பின்னால இருந்து வந்து அடிக்கிறாரு ப்ரோ. அவர் செம்ம வைப்ரண்டான பிளேயர் தல. அவர்லாம் சிஎஸ்கேக்கு ஃபியூச்சர் தல. புடிச்சு வச்சிங்க. கேகேஆர் மேட்ச், இந்த மேட்ச் கன்ஃபார்ம். இந்த மேட்ச் 60% தான் சதவீதம் இருந்தது. கேகேஆர் மேட்ச்சுக்கு தலை இருப்பாரு. நீ சிங்கம் தானே போட்டு அந்த பாட்டஸ்டா என்ட்ரியா ஒரு கிரவுண்ட்ல ஃபேன்ஸ் நாங்க இருக்கோம். எவ்வளவு பேர் அசிங்கமா பேசினாலும் அவர் கூட நாங்க இருப்போம். அவ்வளவுதான் ப்ரோ. ருத்து கேப்டன்சி நல்ல கேப்டன்சி தான் ப்ரோ. நிறைய ஃபேன்ஸ் சொல்லுவானுங்க கேப்டன்சி வருது இல்ல, டாஸ் அன்லக்கி எல்லாம் சொல்லுவாங்க. ரிக்கி பாயிண்டிங் மாதிரி ஒரு மனுஷன் சொல்லியிருக்காரு, நெக்ஸ்ட் பிக் திங் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டா ருத்துராஜ் கைக்வாட் ப்ரூவ் பண்ணுவாரு. அவர் யாருன்றது கரெக்ட் டைம் வரும். அந்த டைம் கேப்டன்சி பேட்டிங் எல்லாத்தையும் அவர் இம்ப்ரூவ் பண்ணுவாரு. ஃபேன்ஸுக்கு ஒரு நம்பிக்கை தான். அவரு ஃபியூச்சர் ஆஃப் சிஎஸ்கே லீட் பண்ண போறது ருத்துராஜ் கைக்வாட் தான். நம்பிக்கையை கொடுத்து தான் அந்த பிரான்சைஸி அவர் கேப்டனா செலக்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ஃபேனுக்குமே ரைட்ஸ் இல்லை அவர் சரியான கேப்டன் இல்லைன்னு சொல்றதுக்கு. சரிங்களா, தோனி இருக்க வரைக்கும் எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் டிப்ஸ் கொடுத்துட்டு தான் ரிட்டையர் ஆவார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சூப்பராக டிப்ஸ் கொடுத்துட்டு எக்ஸாக்டா கொடுத்துட்டு தான் போறாரு. இந்த மேட்ச் தோனி இல்லாம எக்ஸாக்டா எப்படி ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி கண்டினியூஸா ஜெயிச்சிட்டே வரணும். இப்போ அடுத்த சீசன் அப்படி தோனி இல்லைன்னா கூட டீம் பெர்ஃபார்ம் பண்ணும், அதுதான் விஷயம், வேற எதுவுமே இல்லை. சரிங்களா, ஸோ அந்த இது அவ்வளவுதான், அது போதும். இல்ல எனக்கு இல்ல மும்பை ஆர்சிபில தட்டி விடுங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ்னு ஒரு டீம் ஒண்ணு இருக்குது, முடிஞ்சா அவங்கள அடிச்சுட்டு எந்த ஒரு டீமா இருந்தாலும் கப் எடுத்துட்டு போங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு இப்ப நம்பிக்கை இருக்கு சிஎஸ்கே வரும்ட்டு. சரிங்களா, இப்ப சிஎஸ்கே குவாலிஃபை ஆச்சுன்னா கூட நான் சிஎஸ்கே தான் சப்போர்ட் ப்ரோ. நம்பிக்கை வச்சா ஏதோ ஒன்று சொல்லிட்டு போறானுங்க, இஷ்டத்துக்கு வரானுங்க. மேட்ச் சூப்பரா இருந்துச்சுண்ணா, சொல்றது ஒண்ணுமே இல்ல. பழைய சிஎஸ்கே பார்த்த மாதிரி இந்த ஃபீல்ட்லயோ பேட்டிங்லயோ எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. சஞ்சோட கம்பேக் கொடுத்தாப்ல, ஃபீல்டிங்ல கம்பேக் கொடுத்தாப்ல, 100 கேட்ச் செம்மையா இருந்துச்சு. மற்றபடி பவுலிங் கம்பேக் கொடுத்துருக்கான் ப்ரோ. இது ஓவர்டன் சூப்பரா போட்டான் ப்ரோ. ஓவர்டன் பவுலிங் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அப்புறம் இன்னொரு குஜராத் நல்ல பவுலர் வந்தான் ப்ரோ, அர்ஷிப் சிங் மாதிரியே போட்டுட்டு இருக்கான், சூப்பரா இருக்கு அவனோட. ருத்ராஜோட கேப்டன்சி ஓவரால் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. இன்னைக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸ்பின்னர் 3வது ஓவர் கொண்டு வந்ததும் சரி, 2 ஓவர் பிடிச்சி ஸ்பின்னர் கொஞ்சம் நல்லா பயன்படுத்தலாம், அவ்வளவுதான் ப்ரோ. நல்லா பேட்டிங் கொஞ்சம் பாதிக்கப்படுது ப்ரோ, ரொம்ப ஸ்லோவா ஆடுறாப்ல. பவர் பிளேல கொஞ்சம் இன்னும் நல்லா ஆடலாம். பவர் பிளேல 6 ஓவருக்கு மற்ற டீம்லாம் 97-96 அடிக்கும், நம்ம கம்மியா தான் அடிக்கிறோம். அது கொஞ்சம் நல்லா விளையாண்டா நல்லா இருக்கும். சஞ்சு நல்லா கம்பேக் கொடுத்தாப்ல, அவருக்கு கொஞ்சம் இதுல பூஸ்டிங்கா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஆயுஷ் மாத்திரையை சஞ்சோட நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ருத்து 1-1 நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். தோனி பரவாயில்ல ப்ரோ, தோனி இல்லாம பண்றதுதான் நல்லா இருக்கு. தோனி பண்ணா தோனி பண்ண மாதிரி இருக்கும், இது தனியா பண்றது நல்லாதான் இருக்கு. கேப்டன்சி கொஞ்சம் ப்ரெஷர் ஆகுறப்பல, அவ்வளவுதான். அவர் எப்படி ஆடணும், ரொம்ப ஹெட் ஆடணுமா இல்ல இது சிங்கிள் ஆடணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஆடுற மாதிரி ஃபீலா இருக்கு. மத்தபடி இல்ல ப்ரோ, ஒண்ணு இல்ல, கான்பிடன்ட் தான் ப்ரோ. இந்த ரன் ஓகே, இந்த இதுக்கு ஓகே, இதோட கம்மி தான் ப்ரோ. 14 ஓவருக்குள்ள நல்ல ரன் தான் போயிட்டு இருந்துச்சு.
அது ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு, இல்லை 3-4 ஓவர் ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. இதே மாதிரி விளாண்டா கூட ஓகே தான். பெட்டரா பண்ணணும்னா ஒன்றும் இல்லை ப்ரோ. மற்றபடி இது இன்னைக்கு ப்ரீவியஸ்க்கு வந்து இப்போ ஒரு விக்கெட் போனோம்னா இப்போ இவன் 2 பேருக்கு ப்ரீவியஸ் வந்துருக்கும். அது மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து நல்லா பண்ணா இன்னும் பெட்டராகவே இருக்கும். இல்ல ப்ரோ, இன்னைக்கு நல்லா தான் ப்ரோ பண்ணாங்க. இன்னைக்கு குறை சொல்ற மாதிரி ஒண்ணுமே கிடையாது ப்ரோ. நீ சூப்பரா தான் பண்ணாங்க. மற்ற மேட்சோட இந்த மேட்ச் பார்க்கறது நல்லா, 3 மேட்ச் பார்க்கறது இந்த மேட்ச் நல்லா ஃபீல்டிங் சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா இது வந்து ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் வந்து யங்ஸ்டர்ஸ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னே மேட்ச் புரியல. ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் எப்படி கொண்டு போறது, இதை கொண்டு போய் டிஃபெண்ட் பண்றதா, எப்படி போறது, எதுவுமே தெரியல. இனிமே கண்டிப்பா அதுக்கு தெரியும். இனிமே பண்ணுவாங்க கம்பேக் கொடுப்பாங்க. கண்டிப்பா வரும் ப்ரோ. உருவில் பட்டியல் வேணும் ப்ரோ, கண்டிப்பா வேணும். ஏன்னா கண்டிப்பா வந்து உருவில் பட்டியல் வந்து இப்போ யாருக்கு வெளியாக்கிட்டு உருவில் பட்டியல் கொண்டு வரது கொஞ்சம் டவுட்டடா இருக்கு. பரவாயில்ல, உருவில் பட்டியல் வந்தாலும் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். லைன் ஆஃப் ஸ்ட்ராங். ஓகே ப்ரோ, சிஎஸ்கே வின் பண்ணிட்டோம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு மேட்ச், உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இப்படியே பண்ணா நல்லா இருக்கும் பவுலிங். கேப்டன்சி இதே மாதிரி இது பண்ண. ஓவர்டன் வந்து முன்னாடி மேட்ச்ல ஒழுங்கா யூஸ் பண்ணல. ஒரு 2 மேட்ச் எப்பன்னு தெரியல. பாத்தீங்கன்னா வந்துட்டு 2 ஓவர் கொடுத்துட்டு முடிச்சிருப்பாங்க. அது அந்த தப்பு பண்ணாங்க, இன்னைக்கு பண்ணல. ஓவர்டன் சூப்பரா பண்ணாங்க. ஓகே, பேக் டு ஃபார்ம் தான். நல்லா அடிச்சிருந்தாரு. தோனி இல்லாம அது இல்லைனாலும் வந்து ஜெயிச்சுதான் ஆகணும். இன்னைக்கு மெயினா பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் அவுட்னா ஜேமி ஓவர்டன் தான். நீ அவரு வச்சு தந்தனால தான் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒழுங்கா போட்டு ஓகே. அவருக்கு இப்ப பாத்தீங்கன்னா கேப்டன்சி பிரஷர் இருக்கு. அது மேபி அது இல்லாம இருந்தா கூட அவர் ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. செமையா இருந்துச்சு. நினைச்ச மாதிரியே சாம்சன் அடிச்சிட்டேன். பவுலிங் ஃபீல்டிங் மாஸ் பக்கா. ஆனா 3 மேட்ச் கேப்டன்சி நல்லா ஃபீல்ட் செட்டப்லாம் பண்ணி செமையா வந்து பவுலர் செட் பண்ணி விக்கெட் 9 விக்கெட் போயிடுச்சு. ஆமா, அது அந்த குறை மட்டும் தான் இருந்துச்சு. இந்த தடவை அதுவும் இல்லை. அவ்வளவுதான். இனிமே நம்ம தான் சிஎஸ்கே தான். கோஆர்டினேஷன் நல்லா இருக்கு. இது வரைக்கும் இல்லாத கோஆர்டினேஷன் வந்து இருக்கு. சஞ்சு சாம்சன் பேட்டிங் எக்ஸலண்டா இருந்தது. ஃபீல்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. பவுலிங் நியூ பவுலர்ஸ்லாம் வந்திருக்காங்க, அருமையா இருக்கு. நல்ல ஃபீல்டிங் எக்ஸலண்ட். எப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீக்கிரம் வந்து பாக்குறோம். அவர் விளையாட கூட பரவாயில்ல, டீம்ல உள்ள இருந்தா போதும். இன்னும் கோஆர்டினேஷன் will be very better. கேப்டன்ஷிப் சொல்ல முடியல. பேட்டிங் ரொம்ப இதுவாக இருக்கு. இப்போ தோனி வந்தா நல்லா இருக்கும். கேக்வாட் ஓப்பனிங் வேண்டாம். ஓப்பனிங் வேற யாராவது மாத்தலாம். ப்ரோ வேற லெவல் ப்ரோ. செம கம்பேக் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. அடிச்சுக்க முடியாது. சூப்பரா இருந்தது ப்ரோ. சஞ்சு பின்னிட்டாரு. பயங்கரமா இருந்தது மேட்ச். சேலஞ்ச் ப்ரோ. இல்ல ஆக்சுவலா வெல் டிசர்வ் தான். இது ரொம்ப நேரமா நெகட்டிவ் நியூஸ் தான் பரவிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த வாட்டி கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும் நினைக்கிறேன். பவுலிங் நல்லா பண்ணி, பேட்டிங் நல்லா கரெக்டா கன்சிஸ்டன்டா 10 ரன் ரேட் கரெக்டா 10ல கொண்டு போயிட்டு. இல்ல ஆக்சுவலா ரொம்ப நாளா வெயிட் பண்ணது தான். அவருக்கும் கொஞ்சம் பாசிட்டிவான இது இருக்கும்ல. வந்ததுல இருந்தே சென்னையில கொஞ்சம் டவுனா அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அவருக்கும். ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு இந்த வாட்டி. கரெக்டா ஸ்பான்டேனியஸா இது பண்ணாங்க. டூவே மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா இறக்கி விட்டாங்க. இல்ல அப்படிலாம் இல்ல அவருக்கு செட் ஆகும். இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. ஆக்சுவலா ஒரு கடத்துல மூவ் ஆன் பண்ணி போய் தானே ஆகணும். ஆக்சுவலா இது கரெக்டான டைம் நினைக்கிறேன். இன்னும் 2 மேட்ச் கண்டினியூஸா ஜெயிச்சாங்கன்னா மேபி சிஎஸ்கே பழைய மாதிரி பேக் டு ஃபார்ம் வந்துரும். பாட்டம் நம்ம இன்னைக்கு ப்ரோ லீக்லாம் வந்து இது பண்ணிருக்கோம். நம்ம டாப்பர் வந்ததே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வாட்டி 2 வாட்டி வந்திருப்போம் நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் அந்த லாஸ்ட் 4 மேட்ச் தான் முக்கியம். ஜெயிச்சிருவாங்க நினைக்கிறேன். தெரிய விட்டாங்க ப்ரோ. இன்னைக்கு 110 ஓவர் 10க்கு விசில் போடு. செம்மையா விளையாண்டாரு. நல்லா ஸ்டாண்ட் பண்ணி ஆடினாரு. அவர் ஆடினதால தான் நல்ல ஒரு ஸ்கோர் வந்தது. பவுலிங் வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய பண்ண வேண்டியது. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அவர் நல்லா டச்ல இருந்தாரு இன்னைக்கு. ஒரு லாங் பிரேக் அப்புறம் வந்தாரு. நல்ல ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா ஆடினாரு. இல்ல கண்டிப்பா 10வது தான். இதுவே ஆக்சுவலா ஒரு 20 ரன்ஸ் ஷார்டேஜ் தான். நம்ம ஒரு 220 230 போர்டில் போட்டிருக்கணும். இது ஆக்சுவலா பவுலிங் எஸ்பெஷலி ஃபீல்டிங் வந்து 10 on 10 போடலாம். ஏன்னா ஃபீல்டிங் வந்து சூப்பரா பண்ணாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. அவர் வேற லாஸ்ட் பெஞ்ச் ஃபுல்லா பெஞ்ச்ல உட்கார வச்சோம். ஆனா இஸ் மோர் தென் வர்த் இட் ஆக்சுவலா. அது எல்லாமே யங் டீம் தான் ஆக்சுவலா. அது பட் இட் டேக்ஸ் டைம். அவங்கலாம் எடுக்கிறதுக்கு டைம் ஆகும். இன்னைக்கு ஆக்சுவலா நல்லா ரொட்டேஷன் பண்ணாங்க. சாம்சனும் ஆக்சுவலா இன்னைக்கு நல்லா உள்ள இன்டர்வல் ஆனாரு.
அவருக்கு இருக்குதான் ப்ரெஷர் இருக்கும் தான். ஏன்னா அவர் 3 லாஸ்க்கு அப்புறம் வராங்க. கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும். ஸோ இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. மறுபடியும் கேக்காரோட நல்ல ஒரு ஃப்ரெஷ் மைண்டோட வந்து பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்க. கண்டிப்பாக போவாங்க. பட் இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். ஃபீல்டிங்லாம் கொஞ்சம் இது கரெக்ஷன்ஸ் இருக்கு, பண்ணுவாங்க. அது கொஞ்சம் சீமர்ஸ் இப்போ நல்லா தான் இருக்காங்க. பட் ஆனால் ஒரு சில இது என்னன்னா, நூர் அகமது வந்து இன்னைக்கு தான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் விக்கெட்டே எடுக்கிறாரு இந்த சீசனு. பட் போன சீசன் பார்த்தீங்கன்னா பர்பிள் கேப் ஹோல்டரு. ஆனால் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் விக்கெட்டே எடுக்கிறாரு, 4th மேட்ச். அதுவே ஒரு பெரிய இதுதான். அதிக காசு கொடுத்து 2 பேர்ஸ் எடுத்தாங்க, அவங்க 2 பேருமே இல்ல. அது எப்படி பாக்குறீங்க? அது அவங்க ஃபியூச்சர் நரேஷனுக்காக பார்த்து வச்சிருக்காங்க. அது மேபி இந்த சீசன் செட் ஆகலைன்னா மேபி தோனி இப்போ போனாருன்னா அதுக்கப்புறம் அவங்க நூர் அகமதுக்கு பதிலா ராகுல் சேல் இல்ல ஷேயாஸ் கோபால் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஆனா இன்னைக்குமே வந்து ஒரு இது என்ன ஒரு இது பண்ணாங்கன்னா 2 ஓவர் தான் அகில் ஹுசைனுக்கு கொடுத்தாங்க. 10 ஓவர்ஸ்ல இன்னொரு 2 ஓவர் அகில் ஹுசைன் கொடுத்துருக்கலாம். நூர் அகமதும் கலீல வந்து 10 ஓவர்ஸ்க்கு மேல கொடுக்க கூடாது. ஜேமி ஓலிங்கரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? அது வேற லெவல். அவர் வந்து சூப்பரா ராக் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே ப்ரோ, இதே கம்பேக் இன்னும் கண்டினியூ பண்ணாங்க. பவுலிங் யூனிட் வந்து இந்த வாட்டி நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. பவுலிங் யூனிட், ஃபீல்டிங் யூனிட் சூப்பரா பண்ணிருக்காங்க. பேட்டிங் வந்து கெய்க்வாட் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அது ஒரு டிராபேக் இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்ல, ஆக்சுவலா கெய்க்வாட் வந்து ஆங்கர் பண்ணதா பார்த்தாரு தவிர மத்த எதுவும் பண்ண பார்க்கல. ஆங்கர் பண்ணணும்னு பார்த்தாரு. பட் ஸ்லோ ஸ்டார்ட்ன்றனால செட்டில் ஆகல. ஸோ சாம்சங் செஞ்சுரி எப்படி இருக்கு ப்ரோ? அதெல்லாம் கோட்டட் ப்ரோ. ஜேமி ஓலிங்கர் வந்து ஆல் ரவுண்டா நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து பேட்டிங்ல முன்னாடி நல்லா இருக்கும். இல்ல ப்ரோ, ஆக்சுவலா வந்து நம்மளுக்கு வந்து ஃபினிஷர்ஸ் இப்போ இல்ல. ஏன்னா தோனி கிடையாது. ஸோ டெவல் பிரேஸ் இப்போ வந்திருக்காரு. இப்போ ஜேமி வாட்டன் லாஸ்ட்ல இருக்கிறது நல்லது. ஏன்னா லாஸ்ட்ல டெப்த் ஓவர்ஸ்ல அடிக்கணும். தோனில சிஎஸ்கே எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா இப்போ வந்து 3 மேட்ச் பார்க்கும்போது தோனி இல்லாம ரொம்ப இதுவா இருந்தது. இந்த மேட்ச் பார்க்கும்போது ரொம்ப ஓரளவுக்கு நல்லா இருந்தது. தோனி வந்தா இன்னும் இது பெஸ்டா இருக்கும். ஸ்பின்னர்ஸ் வச்சு இப்ப சீமர்ஸா விளையாடுறாங்க. எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா ஸ்பின்னர்ஸ் நம்ம டீம்ல அவ்வளோ யாரும் இல்லை ப்ரோ. ஆல் ரவுண்டர்ஸ் தான். பட் சீமர்ஸ் வச்சு பண்ணது ஆக்சுவலா இந்த பிச்சுக்கு இப்போ ஆடின கேமுக்கு சீமர்ஸ் வச்சு பண்ண சூப்பர். ஓகே, இந்த ஸ்கோர் வந்து இப்போ மும்பை இந்தியன்ஸ் ராஜஸ்தான் அந்த மாதிரி ஆடணுமா போதுமா ஸ்கோர்? ஆக்சுவலா நம்ம கிரவுண்ட் வந்து லோ ஸ்கோரிங் கிரவுண்ட் தான் ப்ரோ. 180லாம் நம்மளுக்கு பெரிய விஷயம். சார் 230 வச்சது பவுலிங் யூனிட் பொறுத்து, பவுலிங் போடுறது பொறுத்து, அந்த டீம் பொறுத்து, அவங்க பேட்ஸ்மேன்ஸ் பொறுத்து. எம்ஐ வந்து லைட் அவுட் ஆஃப் ஃபார்ம்னு சொல்லலாம். நீங்க சொன்ன மாதிரி ஸ்பின்னர்ஸ் எடுத்து வரலாம். ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணலாம். ஃபீல்டிங் 1-2 கேட்ச் தான் மிஸ் பண்ணாங்க, அதுவும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம். பேட்டிங் ஆர்டர் ஸ்வாப் பண்ணலாம். இல்ல, ஆக்சுவலா ஆயுஷ் மாத்திரை முன்னாடி வந்தா நல்லா இருக்கும். கெய்க்வாட் ஆக்சுவலா 1 டவுன் இறங்கி கேம் வந்து கொண்டுட்டு போவாரு நல்லா. அது கெய்க்வாட் பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி நல்லா பண்ணா பேட்டிங் கொஞ்சம் இதுவா ப்ரெஷர் ஆகும். பட் பேட்டிங் நல்லா பண்ணா திடீர்னு கேப்டன்சி போற மாதிரி. இப்போ வந்து எப்படி இருந்தாலும் ஓகே, கேப்டன்சி நல்லா பண்ணா டீம் ஜெயிக்கிறது. அது பார்த்து அவர் ஈக்குவல் ஆயிட்டாங்க.